நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் வணக்கத்திற்குரிய தமிழ் மக்களே, இந்தியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட கதை, ஏன் உலகம் சம்பந்தப்பட்ட கதையும் கூட. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு சாமி கதை. பகுத்தறியும் இந்த விஞ்ஞானி சாமி கதையை சொல்கிறானே என்ற கேள்வி எழலாம். எனக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த கதையின் நாயகனுக்கும் எனக்கும் சம்பந்தம் நிறையவே இருக்கிறது. ஆம், அவர்தான் சிவாஜி ராவ். இவர் பார்ப்பதற்கு பீமா ராவ் போன்ற தோற்றம் உடையவர் என்றாலும் இவர்தான் சிவாஜி ராவ். உலக நாயகனுக்கு இது தசாவதாரம், உங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு இது டசன் அவதாரம். ஆம், 12 அவதாரங்கள். இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. இவரை பற்றி தெரிந்து கொள்ள நாம் 39 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். என்ன பள்ளத்துல விழுந்துட்டே இவ்வளவு குள்ளமா இருக்கிற? ஏய், நீ பெஞ்சி மேல நின்னுட்டு என்ன குள்ளமா இருக்குன்னு சொல்லாத, இறங்குடா கீழே. இது எப்படி இருக்கு? கீழே இறங்கு. ஏய், சீட்டாட்டத்தை ஆரம்பிக்கிறா? ஆரம்பிச்சிடலாம். இது எப்படி இருக்கு? முன்னாடி பண்ணதுல கொஞ்சம் சுமாரா இருக்குது, வேற பண்ணு. அப்ப இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, பிக்ஸ் பண்ணிக்கலாம். மயில் எங்கடா? ஏ மயிலு, என்ன? ஆமா, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? என் அழகுக்கும், என் அறிவுக்கும், என் ஸ்மார்ட்னஸ்க்கும், என் பர்சனாலிட்டிக்கும் சீமையில இருந்து கோட் சூட் போட்டா வருவான்டா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு சீமையில இருந்து வர மாட்டான், சீமை என்ன ஊத்துருவதா வருவான். பவட்ட My name is Billa. My name is Billa. ஏப்பா தம்பி, இங்க வா. ஆமா, யாரு நீ? பில்லா. இவ்வளவு புல்லா மேக்கப் போட்டு டல்லா இருக்கிறியே, நீயா பில்லா? சும்மா இருப்பா, அவனை கலாய்க்காத. ஏய் பில்லா, எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன போலீஸ் துரத்துது? ஆமா, இந்த கெட்டப்ப நீ போட்டா போலீஸ் மட்டும் இல்ல, ஒரு ஊரே உன்னை வந்து துரத்தா. இது எப்படி இருக்குது? அது டயலாக் பேசிட்டு துப்பாக்கி ஏறா. பரட்ட என் கூட்டத்தில் இருக்க யாரோ உன் கூட்டத்தில் வந்து இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க 2 பேர் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ பில்லா சார், நாங்க ஒண்ணு இவங்க கூட சேரல, இவன் தான் எங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அப்ப இவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய் பில்லா, நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. நீ முதல்ல பொண்ணே இல்ல. இது பரோட்டா மூஞ்சி பரட்ட. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லி நான் போறேன். என்ன மயிலே,
ஏதோ கோட்டு சூட்டு போட்டுட்டு வருவான்னா எல்லாம் கோட்டையை விட்டுட்டு போறானுங்க. என்னைக்குனால நான் தான் புருஷா. இது எப்படிக்குது? இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சுமாரா? இந்த மயில் உடம்புல இருந்து சந்திரமுகி வெளியே போகணும்னா இந்த மயிலை நான் கல்யாணம் பண்ணி ஆகும். அதுக்கு இந்த மயில் சந்திரமுகியாவே இருக்கலாம். போயா. இது எப்படி இருக்கு? புட்டுக்கிச்சா? போட்டு இன்னும் தலையெழுத்து என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். என்னடா ஆளு வந்திருக்கிறான், ஆட்டுக்குட்டியை காணோம். பாடுறா டேய். பரட்டா ஆட்டுக்குட்டி எல்லாம் வரல, அவன் வாயில தான் ஆடு மாதிரி கத்துறான். இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்களோ அதை நான் அப்படியே செய்வேன். அவங்க செய்யாததையும் நான் செய்வேன். நீ உனக்கு கொடுத்த கேரக்டரையே ஒழுங்கா செய்யல, இதுல மனித செய்யாத செய்ய போறா. இது எப்படி? நான் அவளை காதலிக்கிறேன். பாரு சித்தி. சித்தி இல்லம்மா சிட்டி. நீ நினைக்கிறது நடக்காது. ஏன்னா நீ ஒரு மெஷின். மெஷின் இல்லம்மா மிஷின். ஷனா. சனா இல்லடா சனா. என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? ஏய் இதுக்கு மேல அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். பீஸ புடிங்க விடுங்கடா. புடுங்குங்கடா. என்னடா அண்ணாமலை கெட்டப்ல ஒருத்த கரகாட்டம் ஆடுறா? அண்ணே நான் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு பால் ஊத்த போயிருந்தேன், என்ன கூப்பிட்டு. இங்க எதுக்கு வந்த? மயிலை நான் காதலிக்கிறேன். என்னது? மயிலை நான் காதலிக்கிறேன். இந்த மயிலை நீ காது மேலேயே வைக்கிறேன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். இது எப்படி? சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எம்பேரு படையப்ப இளப்பட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்ப. இந்த ஆர்டிஸ்ட்ல இவன் மட்டும் தானே கொஞ்சம் ரஜினி மாதிரி இருக்கா. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாமலையும் அளவுக்கு அதிகமாக கோபுர பொப்புலையும் நல்லா வந்து சத்திரமே கிடையாது. இன்னொரு வாட்டி சொல்லு. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாமலையும் அளவுக்கு அதிகமாக கோபுர பொம்பளையும் நல்லா வந்து சரித்திரமே கிடையாது. நீ நல்லா சொல்ற வரைக்கும் மறுபடியும் சொல்லு. பொண்ணுனா பொறுமை வேணும், இப்படி பொறுக்கித்தனம் பண்ணக்கூடாது. பொண்ணுனா அடக்க வேணும். கொஞ்சம் நிதானமா வேணும் உங்களுக்கு, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. புரியுதா? பொண்ணுன்னா பொறுமை வேணும். பொண்ணுனா பொறுமை வேணும். கொஞ்சம் ஓடாதீங்க, நிறுத்தி மெதுவா. பொண்ணுனா பொறுமை வேணும். கரெக்டா வருதுப்பா, நல்லா சொல்றாரு. அந்த டயலாக் ஒரு தடவை சொல்லு. பொண்ணுனா பொறுமை வேணும். கொஞ்சம் வாய்ஸா வேணும். போயிட்டு டைப் பண்ணிட்டு வா போ. எல்லாரும் காஃபி குடுத்தீங்களா? காப்பி குத்துதுக்கிட்டோம், இவனுக்கு வேட்டி குத்தீங்களாடா? அப்படியே வந்துட்டாங்க. இது எப்படி? தயவு செய்து சொல்ற உங்களுக்கு தலைவர் கிட்ட போறல, நீங்க போயிடுங்க. அப்படியா? ஆமா. அப்போ மெரினா பீச்ல இருக்கிற ஔவையார் சிலை கீழே உட்கார்ந்திருக்க 3 பிச்சைக்கார நீதான். லக 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 லக. யாரா நீ? வேட்டை. ஆஞ்சரியன் படத்துல வர பேய் மாதிரி இருக்க வேட்டையனா? எதுக்கு வந்த? வேட்டையா? என்ன மறந்துட்டியா? இது எப்படி? பாஷா பாரு பாஷா பாருன்றா, எனக்கு தெரியாத பாரா. பாஷா ஏப்பா, நீ பாசா பெயிலான்னு எங்களுக்கு எப்படி பார்த்தீங்க? மாணிக் பாஷா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறியா இல்லையா? இல்ல. எனக்கு வேலை வைக்காத மயிலு. பாரு மயிலு, இப்படியே எல்லாம் வந்துட்டு போயிருந்தா கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாது. மரியாதையா ஒழுங்கா என்ன கட்டிக்கும், வேற வழியே இல்ல. இங்க பாரு பரட்ட, இப்பவும் சொல்றேன், சீமையில இருந்து கோட்டு ஷூட்டு போட்டவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவான்.
லிங்கா ஏய் இங்க பாரு லிங்கா லிங்கா ஏன் நிக்காதீங்க அப்படி வாங்க. ஏய் பிடிச்சு வாங்க. ஆமா உன் பேர் என்ன? மோனாவா? நல்லா ஓனா மாதிரி இருக்கிற நீ மோனாவா? இது அப்படிங்குது. அது வரைக்கும் வந்தவங்கள யாருமே தலைவர் மாதிரியே இல்லையே புரட்ட. 12 பேர் வந்த பிறகு கூட ஒருத்தர் கூட சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணல. இதுல இருந்து என்ன தெரியுது? சூப்பர் ஸ்டார்ன்றது ஒருத்தர் தான், அவரை மிஞ்ச யாருமே இல்ல. கையை தட்டுங்க. ஆமா, ஒரு சூப்பர் என்டர்டெய்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். Can we have a big round of applause? எல்லாரும் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம், வயிறுக்குள்ளங்க சிரிச்சோம். பட் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இன்னைக்கு நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே, ஒரு செலிப்ரேஷன். அவர் பண்ண கேரக்டர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து நம்ம மெமரியில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அது வந்து ஒரு ஃபன்னி ஐடியாவில் கன்சீவ் பண்ணி இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை செஞ்சுருக்கோம். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். நம்மளோட செலிபிரிட்டிஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஸோ சிவா சார், வில் ஸ்டார்ட் வித் யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் ரொம்ப இயல்பாக பண்ணாங்க. இட் வாஸ் வெரி நைஸ் டைம். ஓகே ஆதி. எனர்ஜி லெவல்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு எனர்ஜி இல்லை, இப்போ பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ் மேன், நைஸ் எனர்ஜி லெவல்ஸ். தேங்க்யூ. சதீஷ் சொல்லுங்க. எனக்கு எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. எனக்கு எல்லார் பேரும் தெரில. எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம ராமர், அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து சூப்பர் ஹிட்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இது இருக்கும் அந்த லெவலுக்கு அவர் வந்து இப்படி பண்ணுறீங்களே அவளே தெரிச்சிட்டார் அவர். ஸோ அதே மாதிரி நம்ம பழனி அவர் வந்து நான் எல்லா இதில் எல்லாத்துலேயுமே அவரை பார்த்து ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெயச்சந்திரன், அவங்க 3 பேர் தான் தெரியுது. ஸோ பேர் தெரிஞ்சது. ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. அந்த சொன்ன மாதிரி தான் அந்த எனர்ஜி லெவல் இவ்வளோ நேரம் பண்ணாலும் அதை அருமையாக பண்ணீங்க. சூப்பர். தேங்க்யூ. வித்து கிரேட் ஜாப். அண்ட் எனர்ஜி லெவல் மட்டும் இல்லை, அந்த இம்ப்ரவைசேஷன் அந்த ஆன் த ஸ்பாட்ல நீங்கள் அப்படியே ஆட் பண்ணீங்க பாரு டைலாக்ஸ், அது சூப்பராக இருந்தது. வாஸ் ரியலி என்டர்டெய்னிங் அண்ட் ரியலி கிரேட் ஜாப் எவ்ரி ஒன். கிரேட் ஜாப். அண்ட் மாக்காப்பா, வாரம் நீங்கள் பார்க்குற விஷயம் தான் இது. சிரிச்சா போச்சு டீம் வந்தாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நடக்கும். அண்டு எத்தனையோ பேரை சிரிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டீம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய சூப்பரான விஷயங்கள் பண்ணணும். அதுவும் சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு அவர் மாதிரி வந்து நிறைய பேர் கெட்ட போட்டு பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ தாம்சன் அண்ட் தேங்க்யூ சிரிச்சா போச்சு டீம் ஃபார் ஒண்டர்ஃபுல் entertainment. Thank you Makappa and thank you all the performers. ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ண உங்க எல்லாருக்கும் வந்து நன்றிகள்.